ஏற்கனவே தப்பிச்சோம் நினைச்சிட்டு இருந்த ரஃபேல் ஊழல்ல திரும்ப வசமா சிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. இந்தியால இல்லைங்க, பிரான்ஸ்ல ஊழல் தடுப்பு துறை பார்க்க ஆரம்பிச்சது. துருவி ஆராய்றாங்க. அதுல பல உண்மைகள் திடுக்கிடும்படியாக வெளிவருகிறது. இந்த ரஃபேல் தொடர்பா இந்தியால என்ன ஊழல் நடந்துச்சு? இந்த ஒப்பந்தமே ஊழல் தாங்க. ஒப்பந்தத்திலே ஊழல்ன்றீங்க? ஆமா, 2009 காங்கிரஸ் ஒப்பந்தம் போடுது. அந்த ஒப்பந்தத்தின் படி 526 கோடிக்கு ஒரு விமானம், ஒரு ரஃபேல் விமானம் 526 கோடி. அப்படி எத்தனை விமானம்? 126 விமானம் வேணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுச்சு. அது என்ன? 526 கோடிக்கு ஒரு விமானம். இது காங்கிரஸ் ஒப்பந்தம். ஆனா அதே ஒப்பந்தத்தை வேறு விதமா பண்றாங்க. என்ன அப்படின்னா 1670 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானம். தனி விமானத்துல போவார். எந்த தனி விமானத்துல? இங்க இருக்கிற அதானிகள் அம்பானிகளுடைய தனி விமானத்துல போவார். ஏன்னா இவர் ஏழை தாயினுடைய மகன் இல்லையா? 2014 49% முதலீடு ராணுவத்துறையில போடுறாங்க. யாரு? இந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் சேர்க்கப்படுது. இந்த நிறுவனம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம 56 மோடி. வணக்கம் தோழர்களே. இந்திய அரசியல்ல அப்பழுக்கற்ற தலைவர் அப்படின்னா யார் உங்களுக்கு நினைப்பு வருவாங்க? காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ். இந்த பக்கம் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐயா பெரியார் அவர்கள், ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்திதாச பண்டிதர், ஜீவானந்தம், அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை நீங்க போடலாம். ஆனா உண்மையிலேயே இந்தியாவினுடைய மாபெரும் ஊழலற்ற அப்பழுக்கற்ற தலைவர் யார் தெரியுமா? 56 இன்ச்சு மோடி தான். இதை நான் சொல்லலைங்க, இந்தியா முழுசும் இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது 2 எலும்பு துண்டு போட்டா 2 ரூபாய்க்கு ட்விட்டர் போடுற, 3 ரூபாய்க்கு அடிச்சு வெளுக்கிற, 4 ரூபாய்க்கு வெளியில வந்து கரடியா கத்துற இந்த RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் சொல்லுகிற ஒரே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஒரு பாட்டு எதுனா அப்பழுக்கற்றவர் மோடி, ஊழலற்றவர் மோடி, தன்னுடைய குடும்பத்துக்கு கூட பெருசா செய்யாதவர் மோடி, தங்கள் அண்ணன் வீட்டாளுக கூட வெளியே போய் சாமானிய வேலை பார்க்குறாங்க, அவ்வளோ எளிமையானவர் மோடி, மிகுந்த நல்லவர் மோடி, இது கேட்டு 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 சலிச்சு போச்சு, புளிச்சு போச்சு. பல நேரம் சிக்கினாலும் இந்த மோடி கும்பல் முதலமைச்சரா இருக்கும் போதுல இருந்து பண்ண ஊழல நம்ம பலமுறை பட்டியல் போட்டிருக்கோம். அந்த பலமுறை சிக்கினாலும் நீதிமன்றத்தை கையில வச்சுக்கிட்டு இது தப்பிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. கடைசியா அவங்க தப்பிச்ச மேட்டர் என்ன தெரியுங்களா? ரஃபேல் ஊழல். அப்புறம் அதை எப்ப பேசுறோம்? வசமா சிக்க போறாருல நம்ம மோடி. எப்படி? நம்ம நீதிமன்றம் தான் அப்படி ஒரு தப்பு நடக்கவே இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சுல. அப்புறம் உச்ச நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரஃபேல்னா உங்களுக்கு ஊழல் ஞாபகம் வருதா? எனக்கு எலுமிச்சம்பழம் தாங்க ஞாபகம் வரும். அது என்ன? எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சாமி கும்பிட்ற அத்தனை பேருக்கும் சடங்குகள்ல மூட நம்பிக்கை எல்லாமே இருக்கும். என்ன பண்ணுவாங்க? நம்ம புதுசாக ஒரு வண்டியை வாங்கிட்டோம்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி டயர்களில் திணிச்சு சரக்குன்னு ஏற்றி பழத்தை புளிஞ்சு விட்டுட்டு போனோம்னா ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்னு நம்பிக்கிட்டு 56 பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போவாங்க. அப்படியே நம்ம ஆளுங்க பிரான்ஸ்ல போய் ரஃபேல் விமானத்தை அப்படியே எடுத்துட்டு வர போறாங்க. போனா நம்முடைய ராணுவத்துறை மந்திரி அங்க போய் போனாட்சியில அப்படியே டயரு கடியில எலுமிச்சம்பழம் வைக்கிறாரு. இந்த உலக நாடுகள் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? ஆயிரக்கணக்கான ஸ்பேர் பாட்ல ஓடாத ரஃபேல் விமானம் ஒரு எலுமிச்சம்பழத்திலயா ஓட போகுது நினைக்கும்ல. அதெல்லாம் வெக்கமே படாம செய்யறவங்க யாரு அப்படின்னா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல். சரி, அப்படி என்னங்க பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே தப்பிச்சோம் நினைச்சிட்டு இருந்த ரஃபேல் ஊழல்ல திரும்ப வசமா சிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. இந்தியால இல்லைங்க, பிரான்ஸ் நாடு என்ன பண்ணிருக்கு? ரஃபேல் ஊழலை விசாரிப்பதற்காக நீதிபதி ஒருவரை நியமித்து ஒரு கமிஷனை போட்டுருச்சு. இந்தியாவில் தான் எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்ல போடுவீங்க. எல்லா நிறுவனங்களையும், எல்லா அமைப்புகளையும், எல்லா நீதி பரிபாலன நிறுவனங்களையும் வாங்கி உள்ள போட்டுக்குவீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு வரும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வரும். ஆனால் வெளிநாட்டில் வாங்கி உள்ள போட முடியாதுல்ல. மிஸ்டர் மோடி என்ன பண்ணுவாரு? இப்போ என்ன பண்ணலான்னு நெகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1 மேன் கமிஷன் போட்டாச்சு. எதுக்கு? இந்த ரஃபேல் ஊழலை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 1 மேன் கமிஷன். அதுல யாரெல்லாம் சிக்க போறாங்க?
முன்னாடி அதிபர் பிரான்காய்ஸ், யார் இவரு? முன்னாடி அதிபர். இவர் தான் ரஃபேல் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவர். அவரை உட்கார வச்சு விசாரிக்க போறாங்களா? அன்னைக்கு நிதியமைச்சரா இருந்தவர், இன்னைக்கு அவர் தான் பிரான்சினுடைய அதிபரா இருக்காரு. அவர் பேர் என்ன? இம்மானுவேல் மேக்ரான். இந்த ரெண்டு பேரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரிக்க போகுது பிரான்ஸ் அரசு. அப்ப எப்படி விசாரிக்க போறாங்களா? அப்ப இந்த இதுல உண்மையிலே ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஒரு பதபதப்பா யோசிச்சிருப்பீங்க. பிரான்ஸ் நாட்டினுடைய ஊழல் ஒழிப்புத்துறை தான் முதல்ல இந்த பிரச்சனையை கையில் எடுக்குது. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு ஊழல் ஒழிப்பு துறை விசாரிக்க ஆரம்பிக்குது. இந்த விசாரிக்க ஆரம்பித்ததை அங்க உள்ளூர்ல இருக்கிற பத்திரிகை ஆன்லைன்ல வெளியிடுறாங்க. மீடியா ஃபார்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை. மீடியா ஃபார்ட்ன்ற பத்திரிகை போட்ட உடனே உலக அளவுல இது பார்க்கப்படுகிற செய்தியாக மாறுது. சிக்கிட்டானுங்களா முதல்ல. அதுல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருக்கிற டசால்ட் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவுடைய அரசோடு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டது ரஃபேல் விமானத்தை செய்யறதுக்கு. அந்த நிறுவனத்தை, டசால்ட் நிறுவனத்துல 2017 2018க்கான வரவு செலவு கணக்கெல்லாம் அங்க இருக்கிற ஊழல் தடுப்பு துறை பார்க்க ஆரம்பிச்சது. துருவி ஆராயிறாங்க. அதுல பல உண்மைகள் திடுக்கிடும்படியாக வெளிவருகிறது. அதுல ஒண்ணுதான், இந்தியாவில் இருக்கிற தரகு நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுனால 8,60,00,000 9 கோடின்னு வச்சுக்கலாமே, 9 கோடி ரூபாய் மாறி இருக்கு அப்படின்ற உண்மையை முதல்ல கண்டுபிடிச்ச பிறகு இந்த தரகு நிறுவனம் எது தெரியுங்களா? டெப்சிஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம். டெப்சிஸ் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 8.6 கோடி ரூபாய் அங்க டிரான்ஸ்பர் ஆனதுக்கு கணக்கு கேட்கிறாங்க. அப்ப கேட்ட போது என்ன பண்றாங்க, அந்த நிறுவனம் உதிரி பொருட்கள் எல்லாம் தயாரிச்சு தரதுக்கு ஒப்பந்தம் ஆகிருக்குன்னு பொய்யா ஒரு கணக்கு காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, உதிரி பாகங்கள் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த உதிரி பாகங்கள் தொடர்பான எந்த படமும் இல்லையே, எந்த மேப்பும் இல்லையே, எந்த ஸ்கெட்சும் இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க தயாரிக்கிறாங்க, நீங்க எப்படி பணம் கொடுத்தீங்க, முன்பணமா அப்படின்னு துருவி கேட்டதுல பல உண்மைகள் வெளிவருது. அது போன்ற எந்த மாதிரிகளும் எந்த சான்றுகளும் இல்லாதனால வசமா சிக்குது இந்த டிசால்ட் என்று சொல்லப்படுகிற, அதாவது டசால்ட், நீங்க எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், அந்த நிறுவனம் இன்றைக்கு வசமா பிரான்ஸ்ல சிக்கி இருக்கு. அது மட்டும் தான் ஊழலா? அது பிரான்ஸ்ல நடந்த ஊழல். இந்த ரஃபேல் தொடர்பா இந்தியாவில் என்ன ஊழல் நடந்துச்சு? இந்த ஒப்பந்தமே ஊழல் தாங்க. என்னங்க ஒப்பந்தத்துவே ஊழல்ன்றீங்க? ஆமா, 2009 காங்கிரஸ் ஒப்பந்தம் போடுது. ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இதே பிரான்ஸ்ல இருக்கிற டிசால்ட் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி 526 கோடிக்கு ஒரு விமானம், ஒரு ரஃபேல் விமானம் 526 கோடி. அப்படி எத்தனை விமானம்? 126 விமானம் வேணும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாச்சு. அந்த ஒப்பந்தம் இதுவரை இந்திய பாதுகாப்புத்துறை கையில் வைத்திருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் போடப்பட்ட ஒப்பந்தம். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப அதிநவீனத்தோடு ஒரு கருவியை செய்ய போறாங்க. அது நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட நம்ம ஒப்பந்தம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நாடு நமக்கு அந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, குறிப்பாக அந்த கருவிகளை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய சட்டம். காங்கிரஸ் இந்த ஒப்பந்தம் போடுறாங்க. டசால்ட் நிறுவனத்தோட இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. அப்படி போடும்போது HAL என்கிற பொதுத்துறை நிறுவனத்தோடு ஒரு கூட்டு ஒப்பந்தம் போடணும்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, HAL அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இது 1940 உருவாக்கப்பட்டது. விடுதலைக்கு முன்னாடி 1940 உருவாக்கப்பட்ட ரொம்ப பழமையான விமானம் சம்பந்தமானதும் புதிய உற்பத்தி தொடர்பான பல விஷயங்களை இந்த ஃபேக்டரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளோட நம்ம ஒப்பந்தம் பண்ணோம்னா இந்த HAL-ஓட ஒப்பந்தம் போட்டே ஆகணும். அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தினுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுத்து ஆகணும். இந்த அடிப்படையில் தான் ரஃபேல் விமானம் காங்கிரஸ் பீரியட்ல வெறும் 526 கோடிக்கு ஒரு விமானம் செய்வதற்கு 126 விமானம் செய்வதற்கான ஒப்பந்தம் போடப்படுது. ஆனா 2014 மோடி ஜி வந்த பிறகு இந்த நாட்டை விற்கிறது தானே அவருடைய முதல் வேலையே. அப்படி நாட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது ரஃபேல் விமானம் வாங்குறதன் மூலமாக பல கோடி ரூபாய் ஏமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன? 526 கோடிக்கு ஒரு விமானம். இது காங்கிரஸ் ஒப்பந்தம். ஆனா அதே ஒப்பந்தத்தை வேறு விதமா பண்றாங்க. என்ன அப்படின்னா, 1670 கோடி ரூபாய்க்கு ஒரு விமானம்.
என்னவா 526 எங்க, 1670 எங்க ஒரு விமானம். இவ்வளோ பெரிய ஒப்பந்தத்துலனா அதுல அக்சசரிஸ் எல்லாம் புதுசு புதுசா நவீனமா மாற்ற போறாங்களாம். இப்படியாக ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னங்க இப்படி பிரான்ஸ்க்கெல்லாம் போறாரு நம்ம 56 இன்ச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் போய் அங்க பல ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ண போறாரு. அதுக்காக நீங்க இந்த விமானம் வாங்குறது இதையும் ஒற்றுமைப்படுத்தி அதை ரெண்டையும் முடிச்சு போட்டெல்லாம் பேசிடாதீங்க, அது வேற இது வேறன்னு சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது? விமானத்தை வாங்குறதுக்கு அவர் போறாரு. எங்க போறாரு? பிரான்ஸ் போறாரு. நம்முடைய ஐயா 56 இன்ச்சு மோடி போனவரை அங்க போய் ஒரு பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு அந்த அதிபரோட சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விடுகிறாரு. நாங்க ரஃபேல் ஒப்பந்தத்தை பேசி முடித்திருக்கிறோம் அப்படின்னு கூட்டறிக்கை. ரைட்டா? அப்போ ஒப்பந்தம் ரெடி. கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல விலை கொடுத்து ஒரு விமானத்தை வாங்குறாரு. கேட்டா அக்சசரிஸ் நவீனமா. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ள இன்னொரு உள்ளடிவல் நடந்திருக்கு. எங்க இவங்களுடைய பங்காளி இருக்காங்கல்ல, ஐயா வெளிநாட்டுக்கு போனார்னா மோடி ஐயா தனி விமானத்துல போவார். எந்த தனி விமானத்துல? இங்க இருக்கிற அதானிகள் அம்பானிகளுடைய தனி விமானத்துல போவார். ஏன்னா இவர் ஏழை தாயினுடைய மகன் இல்லையா? அந்த ஏழை தாயினுடைய மகனை யாராவது கூட்டிட்டு போனா தானே அதானிகளும் அம்பானிகளும் மடியில வச்சு தாங்கி கூட்டிட்டு போவாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க விமானத்துல போய் கையெழுத்த போட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு பல்ல காட்டிட்டு ஐயா வந்துருவாரு வீட்டுக்கு. அப்படி பல்ல காட்டி வாங்குறதுக்கு யார ரெடி பண்ணாரு இந்த ரஃபேலுக்கு அப்படின்னா அம்பானி குரூப்பை ரெடி பண்ணாரு. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. யாரு? இந்த அம்பானி குரூப். 2014 49% முதலீடு ராணுவத்துறையில போடுறாங்க. யாரு? இந்த ரிலையன்ஸ் குரூப். அதுக்கப்புறம் தான் இந்த ரஃபேல் ஒப்பந்தம் இதெல்லாம் பேசப்பட்டது. பேசப்பட்ட உடனே அங்க போய் பிரான்ஸ் டசால்ட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க இல்லையா? அப்படி ஒப்பந்தம் போடும்போது முக்கியமான கண்டிஷன் என்ன? நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற போது இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களான ராணுவ தளவாடம் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு கத்துக் கொடுக்கணும் இல்லையா? அப்படிலாம் நீங்க கத்துக் கொடுக்க வேணாம், உங்க தொழில்நுட்பத்தை நீங்களே வச்சுட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லிதான் ஒப்பந்தம் போடப்படுது. இந்த ஒப்பந்தம் அப்படி போடப்பட்டது மட்டும் இல்லாம இந்த ஒப்பந்தத்துல உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனமாக ரிலையன்ஸ் நிறுவனம் சேர்க்கப்படுகிறது. ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் சேர்க்கப்படுது. இந்த நிறுவனம் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா, நம்ம 56 இன்ச்சு மோடி விமானத்துல பறக்கிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதான் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்கிற இந்த நிறுவனம். எவ்வளவு தெளிவா திட்டமிடுறாங்கன்னு பாருங்க. எப்படி 3 விவசாய சட்டங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி 90 லட்சம் டன் தானியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான கொள்கலன்களை உருவாக்கி வச்சாங்களோ, சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி வச்சாங்களோ, 42 வகையான விவசாய உற்பத்தி பொருட்களை வாங்கி விற்பனை செய்த நிறுவனங்களை உருவாக்குனாங்களோ, அதை போல அங்க போறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி தெளிவா இங்க ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி விட்டு அந்த நிறுவனத்திற்கு உடனே அங்க இருக்கிற டசால்ட் நிறுவனம் ஒப்பந்தம் பண்ணுது. முந்தா நாள் ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. போட்டுட்டு தான் உதிரிப்பாங்கள் விமான உதிரிப்பாங்கள் தயாரிக்கிறதுக்கு ரிலையன்ஸ் கிடைக்குது. இதை யார் உதிரிப்பாங்கள் தயாரிச்சிருக்கணும்? HAL போன்ற அரசு நிறுவனம் தயாரிச்சிருக்கணும். யாருக்கு அந்த தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கணும்? HALக்கு தொழில்நுட்பம் கற்றுக் கொடுக்கணும். ரெண்டும் இல்லாம ரிலையன்ஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். இப்ப நாம கேட்கறது, அந்த 9 கோடி ரூபாய் ஏன் கொடுத்தீங்க? ஏன் டெப்சிஸ் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு தரகா கொடுத்தீங்க? அப்ப தரகு கொடுக்கறதா உள்ள எல்லாம் உள்ளடி வேலை நடந்தது. அப்புறம் அந்த பிரான்ஸ் நாட்டுல அந்த நாட்டினுடைய நீதிமன்றமே ஒன்மேன் கமிஷன் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நம்முடைய மோடி என்ன பதில் சொல்ல போறாரு? 3 வாரங்கள் ஆகி ஆரம்பிச்சிருக்கிற ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்ற நிறுவனத்திற்கு எப்படி நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ரஃபேல் விமானத்தின் உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிற தொழில்நுட்ப அறிவே இல்லாத, அது குறித்த எந்த முன்னனுவும் இல்லாத, பல ஆண்டுகள் ஒப்பந்தம் போடனா பல ஆண்டுகள் தயாரிப்புல முன் அனுபவம் இருக்கணும். அப்படி எந்த அனுபவம் இல்லாத அந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு எப்படி இந்த ஒப்பந்த புள்ளிகள் கிடைத்தன? அப்புறம் இந்தியாவில் இந்த அறிவு சார்ந்த தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்திய சட்டத்தை எப்படி நீங்கள் மீறினீர்கள்? தேசபக்தர்களாக உங்களை காட்டிக்கொள்ளுகிற மோடிஜி எப்படி யாருக்காக இந்த சட்டத்தை மீறினார்? HAL போன்ற இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை ஏன் நீங்க சீரழிச்சீங்க? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ரஃபேல் விமான ஊழலுக்கு பின்னாடி இந்திய நீதிமன்றம் வேணா பாக்கெட்டுக்குள்ள விழுந்து எல்லாத்தையும் மறக்கலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிற பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம்
எவன் அயோக்கியத்தனம் பண்ணாலும் நீதிமன்றம் நின்று கேள்வி கேட்கும் என்றால் நியாயம் கிடைக்கட்டும். மோடிஜி, உங்க தலைக்கு மேல நிக்கிற கத்தி சூதானம் பாருங்க.